புதுச்சேரி பாரதி வீதியில் நகராட்சி சார்பில் ஆக்கிரமிப்பு அகற்றம் செய்யப்பட்ட நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அகற்றுவதாக கூறி கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னறிவிப்பு இன்றி ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து வெள்ளிக்கிழமை கடைகள் அடைத்து போராட்டம் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாவட்டம் மற்றும் நகராட்சி சார்பில் நகர பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. இன்று காலை முதல் பாரதி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வந்த நிலையில் பாரதி வீதி, நேரு வீதி சந்திப்பு, பாரதி வீதி, கொசக்கடை சந்திப்புகளில் பொக்லைன் வாகனம் கொண்டு நகராட்சி ஊழியர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றம் செய்து வந்த நிலையில் நகராட்சி சார்பில் எந்தவித முன் அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை என்றும் கடைகளின் பல்வேறு பொருட்கள் சேதமாகும் வகையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வெள்ளிக்கிழமை வரை தாங்களாகவே ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என அனுமதி அளித்தனர். இருந்தபோதும் நகராட்சியை கண்டித்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் மற்றும் பாரதி வீதியில் உள்ள அனைத்து கடைகளிலும் அடைத்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக வியாபாரிகள் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஜன்னல் பொருத்துவதற்கும் மேல்தளத்தில் சீரமைத்து அவசர வேலை செய்யும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் இன்று பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் கதிர்காமத்தில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் C தொகுதி மற்றும் D தொகுதி கட்டிடத்திற்கு இரும்பு ஜன்னல் பொருத்துவதற்கும் மேலும் மேல்தரத்தை சீரமைத்து அவசர வேலை செய்வதற்கு ரூபாய் 49.10 லட்சம் மதிப்பில் பணிகள் இன்று தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கூடி பூஜை செய்து இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் புதிய மின்மாற்றி மற்றும் மின்பாதை அமைப்பதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமத்தில் அவ்வை நகர், வெங்கடாச்சலபதி நகர், வரதராசன் நகர் ஆகிய பகுதிகளில் கடும் மின் தட்டுப்பாடு நிலவி வந்தது. களித்திருத்தால் குப்பம் கிராமத்தில் சுகுமார் நகர் பகுதியில் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்ற திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களிடம் முறையிட்டனர். இதைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சீரிய முயற்சியால் மேற்கண்ட பகுதிகளில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு அவ்வை நகருக்கு மின் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் புதிய 200 kVA மின்மாற்றி ரூபாய் 17,93,740 ரூபாய் செலவில் அமைப்பதற்கும், சுகுமார் நகர் மின்னழுத்த குறைபாட்டை போக்க மும்முனை மின்பாதை அமைப்பதற்கு ரூபாய் 1,72,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜை அவ்வை நகரிலும் மற்றும் சுகுமார் நகரிலும் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். இந்த விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் பலரும் மேற்கண்ட மின் பிரச்சனையை சரி செய்து கொடுத்த திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 3 வாலிபர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ரவுடி சத்யாவின் கர்ப்பிணி காதலி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் கொலை செய்து தப்பி செல்லும் போது ஜிபே மூலமாக சத்யாவிற்கு பணம் அனுப்பிய குற்றச்சாட்டிற்காக அவரது காதலியை கைது செய்துள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். கடந்த 14ஆம் தேதியன்று காலை புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இதில் கொலை செய்யப்பட்டவர்கள் பிரபல ரவுடி தெஸ்தானின் மகன் ரஷீத், திடீர் நகரை சேர்ந்த தேவா, மூலக்குளம் பகுதியை சேர்ந்த ஆதி என போலீசாருக்கு தெரியவர கொலை செய்யப்பட்ட 3வரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இக்கொலைகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலைக்கான 3வரும் பிரபல ரவுடி சத்யாவை அவரது எதிரியான ரவுடி முதலியார்பேட்டையை சேர்ந்த விக்கியுடன் கொலை செய்ய திட்டமிட்டதால் இந்த கொலைகள் நடைபெற்றது. பிரபல ரவுடி சத்யா ஒரு சிறார் உட்பட 10 பேரை இவ்வழக்கில் கைது செய்து 9 பேரை சிறையிலும் சிறாரை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் மேலும் சிலர் இருப்பதாக சந்தேகித்த போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர்.
அப்போது ரவுடி சத்யாவின் ரகசிய காதலி டாட்டூ நிபுணர் சுமி என்ற சுமித்ரா கொலைக்கு மேலும் உடந்தையாக இருந்த ஆப்ரகாம் மற்றும் ஹரிஷ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இதில் ரவுடி சத்யா சுமித்ராவுடன் கடற்கரை சாலையில் காதலர் தினத்தை கொண்டாட சுற்றி வந்ததும் அப்போது சத்யாவென நோட்டமிட்ட கொலை செய்து திட்டமிட்ட வாலிபர்களை தனது கூட்டாளிகளை வரவழைத்து கத்தி முனையில் கடத்தி சென்ற போது உடன் இருந்ததாகும். கொலை பின்னர் ரவுடி சத்யாவிற்கு ரூபாய் 5000 மூலம் பணம் சுமித்ரா ஜிபே மூலமாக அனுப்பியதும் விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்ததாக போலீசார் தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட 3வரையும் போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடியின் காதலி 2 மாத கர்ப்பிணியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்திருத்தால்குப்பம் மற்றும் திருபுவனை பகுதியில் கபசூர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடக்கி வைத்தார். திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் பெரும் முயற்சியால் பரவி வரும் மர்ம காய்ச்சல் அதன் விளைவாக ஏற்படும் உயிர் சேதத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி முதல்வர் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர் ஆயுஷ் துறை இயக்குனர் ஆகியோரை சந்தித்து உடனடியாக இக்காய்ச்சலால் பொதுமக்கள் படும் துயரை எடுத்துரைத்து காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான வழிவகைகளை கண்டறிந்து ஆயுஷ் துறையின் மூலம் வருமுன் காப்போம் என்ற நோக்கில் இந்த கபசூர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை மற்றும் களித்திருத்தால்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசூர குடிநீர் வழங்கி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கபசூர குடிநீர் அருந்தி பயனடைந்தனர். மேலும் பொதுமக்கள் நலன் கருதி தொடர்ந்து 5 நாட்கள் இந்த கபசூர குடிநீர் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. காலையில் கபசூர குடிநீர் அருந்தி இந்த மர்ம காய்ச்சலால் ஏற்படும் சளி மற்றும் தொடர் காய்ச்சலால் இருந்து விடுபட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த கபசூர குடிநீரை வெறும் வயிற்றில் அருந்தலாம், உணவுக்கு பின்னும் அருந்தலாம். வயிறெரிச்சல் வயிற்று வலி உள்ளவர்கள் அளவாக உணவு உண்டபின் அருந்துவது நல்லது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அருந்தலாம். கர்ப்பிணி பெண்களும் அருந்தலாம். நாள்பட்ட நோய் மற்றும் மருந்து எடுத்துக் கொள்பவர்களும் அருந்தலாம். பெரியவர்களுக்கு 15 மில்லி, சிறியவர்களுக்கு 5 முதல் 10 மில்லி. வயதிற்கு ஏற்ப இது டாக்டர்களின் அறிவுரைப்படிதான் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நள்ளிரவு வரை மதுபான விடுதிகள் திறந்திருக்கும் நிலையில் சாலையோர உணவகங்கள் மற்றும் சிறு கடைகளை காவல்துறை மூட சொல்வதை கண்டித்து காவல்துறை தலைமையகத்தை தமிழக வாழ்வுரிமையினர் முற்றுகையிட வந்தனர். அப்போது அங்கு வந்த உள்துறை அமைச்சரை சந்தித்து இது தொடர்பாக மனு அளித்தனர். புதுச்சேரியில் கடந்த 2 கால வாரமாக இரவு 11 மணிக்கு மேல் சாலையோர மற்றும் சிறிய உணவகங்கள் மற்றும் கடைகளை மூடக்கோரி காவல்துறையினர் கடும் கட்டுப்பாடு விதித்து வந்தனர். இந்த நிலையில் நள்ளிரவு வரை மதுபான விடுதிகள் திறந்திருக்கும் நிலையில் சாலையோர உணவகங்கள் மற்றும் சிறு கடைகளை காவல்துறையினர் மூட சொல்வதை கண்டித்து உணவக உரிமையாளர்களுடன் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கடற்கரை சாலை அருகே உள்ள காவல்துறை தலைமை அலுவலகத்தில் டிஜிபியை சந்தித்து மனு அளிக்க வந்தனர். ஆனால் அவர்களை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. இதனால் அவர்கள் காவல்துறை தலைமையகத்தை முற்றுகையிட முயன்றனர். இந்நிலையில் காவல்துறை தலைமையகத்தில் ஆலோசனை கூட்டம் ஒன்றில் பங்கேற்க உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வந்தார். இதனிடையே கூட்டமாக நின்று கொண்டிருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினரை அழைத்து அமைச்சர் பேசிய போது சுற்றுலா பயணிகள் அதிகளவில் புதுச்சேரி வருவதால் நள்ளிரவு வரை சாலையோர உணவகங்கள் மற்றும் சிறு கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என மனு அளித்தனர். இதுகுறித்து அதிகாரிகளுடன் பேசிய ஊரி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் கலந்து கொண்ட பின்னர் வழக்கம் போல் இரவு 12 மணி வரை சாலையோர உணவகங்கள் மற்றும் சிறு கடைகள் திறந்திருக்கலாம் என அறிவிப்பினை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவை மின்துறையில் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் நிரப்ப வேண்டும். மின்துறையில் பணியாற்றும் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் அனைத்து பதவிகளையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். உயர்த்தப்பட்ட சம்பள மாற்றத்தின் அடிப்படையில் நியமன விதிகளை திருத்தம் செய்து அனைத்து பதவிகளுக்கும் நியமன விதிகளை அரசிதழில் வெளியிட வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஊழியர் சங்க தலைவர் வேல்முருகன் தலைமையில் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் மின்துறையில் பணிபுரியும் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மடுகரை நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மெகா உணவு திருவிழா. சிறப்பு விருந்தினராக முதன்மை கல்வி அதிகாரி மோகன் பங்கேற்பு. புதுவை மாநிலம் மடுகரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மெகா உணவு திருவிழா 2025 மெகா ஃபுட் பஜார் மிக சிறப்பாக கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக எஸ். மோகன் முதன்மை கல்வி அலுவலர், புதுச்சேரி முதன்மை கல்வி அதிகாரி புதுச்சேரி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். பள்ளியின் தாளாளர் அப்ரஹாம் அவர்கள் தலைமையில் நடந்த இந்த கோலாகலமான உணவு திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக கொண்ட மோகன் அவர்கள் மற்றும் பள்ளியின் தாளாளர் அவர்களும் மாணவர்கள் செய்திருந்த உணவு வகைகளை உண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். மாணவர்கள் அனைவரும் இந்தியாவில் உள்ள 29 மாநிலங்களில் பாரம்பரிய உணவு வகைகள், புதுச்சேரியில் பாரம்பரிய உணவு வகைகள், தமிழ்நாடு உணவு வகைகள், இயற்கை உணவு வகைகளான கேழ்வரகு அடை, கம்பு அடை, திணைவரகு கம்பங்கூழ், சாமை, மேலும் இயற்கை உணவு வகைகள், காளான் சூப் வகைகள், காய்கறி சூப், மட்டன் சூப், சிக்கன் சூப் வகைகள், செம்பருத்தி டீ, புதினா டீ, மல்லி டீ, பழச்சாறு வகைகள் மற்றும் கேழ்வரகு அடை, வாத நாராயண அடை. அது மட்டுமல்லாமல் அசைவ உணவுகளான சிக்கன் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, பள்ளிப்பாளையம் சிக்கன், பெப்பர் சிக்கன், செட்டிநாடு பிரியாணி, பன்னீர் மசாலா, சப்பாத்தி, மாப்பிள்ளை சம்பா சாதம், புளி சாதம், அனைத்து வகையான சாத வகைகளும், கேரட் அல்வா, வாழை இலை அல்வா, அனைத்து அல்வா வகைகளும் பிரமிக்க வைத்து மெய்சிலிர்க்க வைத்தனர். இதற்கு பெற்றோர்கள் அனைவரும் சிரமம் பாராமல் மாணவர்கள் அனைவரையும் பிரமாதப்படுத்தி அற்புதமாக செய்திருந்தனர். பொதுமக்கள் அனைவரும் இந்த உணவுகளையும் கண்டு ருசித்து சிறப்பாக மகிழ்ச்சியடைந்தனர். இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாதிக் அலி, பொறுப்பாசிரியர் திருமதி வினோதினி, திருமதி உமா மகேஸ்வரி மற்றும் சக ஆசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர். இது மட்டுமல்லாமல் அபேரியன் புட், பானிபூரி, ஓரியோ பிஸ்கெட், அரிசி மாவு புட்டு, கேழ்வரகு புட்டு, இளநீர் பாயாச வகைகள், இனிப்பு வகைகள் அனைத்தையும் பிரதமாக செய்திருந்தனர். அது மட்டுமில்லாமல் மாணவ மாணவியர் உணவு திருவிழாவில் இந்த உணவு திருவிழாவில் மாணவ மாணவிகள் அனைவரும் பாரம்பரிய உடை, அதாவது இந்தியாவில் உள்ள கேரள, பஞ்சாபி, தெலுங்கானா, ஆந்திரா, ராஜஸ்தான், சீக்கியம், ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் பாரம்பரிய உடை அணிந்து பிரமாதப்படுத்தினர். இதற்காக உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளி நிர்வாகம் சார்பாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தினர். பள்ளி நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் குயிலாப்பாளையம் மாரபிள் நியூ கிரியேஷன் விளையாட்டுத் திடலில் ஞாயிற்றுக்கிழமையன்று குயிலை கல்விக்கூடம் சார்பாக மாவட்ட அளவிலான கரையத்த போட்டியை மற்றும் சிறந்த பயிற்சியாளர்களுக்கான விருது வழங்கும் விழாவினை சொர்ணாம்பிகை IPS ஆரோவில் ஃபவுண்டேஷன் துணை செயலாளர் இயக்குனர் நரேஷ் ராம், தலைவர் தேசிய தமிழ்ச்சங்கம் பாரதி ஆகியோர் தலைமை வகித்து குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடக்கி வைத்தனர். புதுச்சேரி மத்திய சிறை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் ஆழிவாசன், கோட்டக்குப்பம் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் முத்துலட்சுமி, அரசு வழக்கறிஞர் ரங்கநாதன், NR காங்கிரஸ் இளைஞர் பாசறை தலைவர் கனகராஜ் ஆகியோர் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் வாழ்த்துரை வழங்கினர். பொம்மையார்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீசன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாலு என்ற முனுசாமி, ஒன்றிய கவுன்சிலர் விஜயலட்சுமி நாகராஜன் என்ற MR ராஜா, குயிலாப்பாளையம் கிராம நாட்டாமைகள் வெங்கடேசன், சுப்பிரமணி, ஏழுமலை ராமலிங்கம், தண்டபாணி, ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஆறுமுகம் ஆகியோர் விழாவிற்கு முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய மக்கள் முன்னேற்றம், நேஷனல் பாரத் சேவா சமாஜ் துணைத் தலைவர் சித்தானந்தம், பெரிய முதலியார் சாவடி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடாச்சலம், ஐக்கியம் பள்ளி தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன், எழுத்தாளர் சாலை செல்வம், பொம்மையார்பாளையம் படித்திறன் மேம்பாட்டு பயிலகத்தின் ஒருங்கிணைப்பாளர் சிவசங்கர் ஆகிய அனைவரும் இணைந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் சிறந்த பயிற்சியாளர்களுக்கான விருதும் வழங்கி விழாவினை சிறப்பித்தனர். கரேத்தே தற்காப்பு கலை பயிற்சியாளர்கள் சத்யா, சசிகுமார், கார்த்திகேயன் மற்றும் குழுவினர் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு அளித்தனர். தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. குயிலை கல்விக்கூடம் ராம்குமார், KK ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் லைனின் சமூக சேவகர் கரையச்சந்திரன் ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் குயிலை கல்விக்கூட ஆசிரியர்கள் தேவநாதன், ராமலிங்கம், முத்துக்குமாரி
அஞ்சனா, அஸ்வினி, தர்ஷினி கணேஷ், விஷ்ணு ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற வன்முறையை கருப்பு தினமாக கடைபிடித்து புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். கடந்த 2009 ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வன்முறை செயலை கண்டித்து ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் 14 நீதிமன்றங்களைச் சேர்ந்த சுமார் 1500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டத்தினால் நீதிமன்ற பணிகளும் வெகுவாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்தில் பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சிக்கான உரிமத்தை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வழங்கினார். புதுச்சேரி திருபுவனை பிப்டிக் எலக்ட்ரானிக் பார்க்கில் இயங்கி வரும் மேரிகோ லிமிடெட் நிறுவனமும் புதுச்சேரி லேடிஸ் பவுண்டேஷன் நிறுவனமும் இணைந்து திருபுவனை பகுதியில் உள்ள 7 எளிய பெண்கள், பெண் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையிலும் கார், ஆட்டோக்கள் ஓட்ட இலவச வாகன ஓட்டுநர்கள் உரிமைக்கான பயிற்சி 15 பேருக்கு முதல் முறையாக இலவச ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி முடித்த பெண்களுக்கு புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் ஓட்டுநர் உரிமத்திற்கான அடையாள அட்டையை தனது அலுவலகத்தில் வழங்கி வாழ்த்தி பேசினார். கலெக்டர் குலோத்துங்கன் பேசும்போது, பெண்களும் ஆண்களும் நிகராக வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவது தற்போது அதிகரித்து வருகின்றது. அதில் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்த தன்னம்பிக்கையுடன் பல்வேறு பணிகளை செய்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு வரும் கிராமப்புற 7 எளிய பெண்கள் இலகுரக வாகனங்களை ஓட்டுவதற்கு தற்போது புதுச்சேரி சாலை போக்குவரத்து துறையின் மூலம் வாகனம் ஓட்டும் உரிமம் பெறுவது மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினார். இந்த இலவச ஓட்டுநர் பயிற்சிக்கான துவக்க விழாவில் முன்னதாக வில்லியனூர் பணியாற்றிய சப் கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓட்டுநர் பயிற்சிக்கான நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பெண்களுக்கான ஓட்டுநர் உரிமம் வழங்கும் நிகழ்ச்சியில் திருபுவனை மோரிகா நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ரவீந்திர சோப்ரா, மனிதவள அதிகாரி ஜோசப் பீட்டர், மனிதவள துணை அதிகாரி ராமமூர்த்தி, லேடிஸ் பவுண்டேஷன் இயக்குனர் சமயவேலு மற்றும் அலுவலக ஊழியர்கள் பெண்கள் என கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் லோட்டஸ் பவுண்டேஷன் மேலாளர் காயத்ரி அனைவருக்கும் நன்றி கூறினார். தேசிய மீன்வளத்துறை மீனவர் மேம்பாட்டுக் கழகம் பொது சேவை மையம் இணைந்து நடத்தும் PMMKSSY விண்ணப்பம் திரட்டல் முகாம் அனிபால் கென்னடி MLA அவர்கள் தொடக்கி வைத்து சான்றிதழ்களை வழங்கினார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சகத்தின் ஒரு புதிய முயற்சியாக நாட்டில் உள்ள அனைத்து மீன்சார் தொழில் சம்பந்தப்பட்ட தனிநபர் மற்றும் தொழில் நிறுவனங்களின் விவரங்களை சேகரித்து டிஜிட்டல் மயமாக்க நேஷனல் ஃபிஷர்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்ற பெயரில் ஒரு புதிய சேவையை CSCயின் வாயிலாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முகாமினை தொடக்கி வைத்தார். இணையத்தில் மீனவர்களுடைய விவரங்களை சேகரிக்கப்படும். பதிவேற்றம் செய்த பிறகு ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் என்ற ஒரு சான்றிதழ் உடனடியாக பெறப்படும். சேகரித்த விவரங்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளால் சரிபார்த்த பிறகு ஒப்புதலுக்கு பிறகு ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் என்பது ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் என்று மீண்டும் வழங்கப்படும். இதில் பங்கு கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய அரசிடம் இருந்து கொண்டு வரப்பட்ட இத்திட்டத்தில் மீனவர்களும் எந்த வகையான பயனும் இல்லை. வங்கியில் லோன் கிடைக்க உரிமம் சொத்து பார்த்துதான் லோன் கிடைக்கும். மற்றபடி இது தேவையற்றது என்று அவரது கருத்துக்களை மீன்வளத்துறை உதவி இயக்குனர் சாஜிமா அவர்களிடம் கூறினார். பின்னர் பதிவு செய்த பயனாளிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார். உடன் தொகுதி ஆய்வாளர் ஐயனாரப்பன், வம்பா கீரபாளையம் பஞ்சாயத்தார் கழக தொகுதி துணை செயலர் ராஜ் மற்றும் நிசார், கிளை செயலர்கள் காலப்பன், கோபி, ராகேஷ், கழக சகோதரர்கள் ஜீவா, மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணது, அதுக்கப்புறம் தான் நாங்கள் மீதி செய்ய முடியும்னு சொல்கிறோம். ஸோ அதனால
அந்த மாதிரி ஆளுங்க இப்போ பிரச்சனை பண்ணாதீங்க. ஃபோன் இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஃபோன் இல்லாதவங்களுக்கு தனியாக கண்டிப்பாக ஆக்ஷன் இருக்கும். காரணம் நம்ம மட்டும் கிடையாது, இந்தியாவில் இது மாதிரி எல்லாருமே நிறைய இடத்துல இருக்கும். எல்லா பிஎம்எஸ்எஸ்ல இன்னொரு 2-3 ஸ்கீம் இருக்குது. எல்லாமே நமக்கு அவ்வளோ யூஸ் ஆகாது. அதாவது எக்வாகல்ச்சர் கிராப் இன்சூரன்ஸ் அது நமக்கு வராது. சொந்தமாக தொழில் செய்கிற ஆளுங்களுக்கு ஒரு குவாலிட்டியாக மீன் சேல்ஸ் பண்ணுறதுக்காக இவர் ஒரு பிஷப்னு வச்சுங்களேன். இவர் வந்து சொல்லணும், நான் வந்து என்னோட அடிப்படையாக எந்த நன்மையும் கடைக்கு போட்டாங்க. ஸ்டேட் போர்ட்டு நிர்வாகம் வந்து நீதி சட்டத்தை வழங்குகிறோம், சொசைட்டி பென்ஷன் வழங்குகிறோம், இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ 45 வயசு குறைஞ்சிருக்காங்க. ஒரு யூஸ்ஃபுல் இல்லை. நீங்கள் இப்போ யார் யாருக்கு ஓட்டு இருக்கா அவங்களுக்குலாம் உடனே லோன் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் லோன் கொடுப்பாங்க. யூஸ்ஃபுல். சும்மா கூட்டு வச்சு எல்லாரையும் அவங்க பாவம் அதுவும் 1 கோடி ரூபா பொருள் வச்சிருக்காங்க. பாவம் மேடம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்கள் சொல்றீங்க, என்னால பிளாட்ஃபார்ம் கிடைக்கும், ஏதாவது உதவி கிடைக்கும்னு சொல்றீங்க. இந்த நம்பிக்கை தான் நான் பண்ணுறேன். ஆனால் இது நடக்குமான்றது சாத்தியமானது. சரி, 4 நிமிஷம் நீங்கள் செய்யுங்க. ரொம்ப நன்றி. திட்டங்களை தொடருங்க, நல்ல திட்டங்களை. ஊசோடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமாரின் தாயார் சுப்புலட்சுமி அம்மையாரின் இறுதி சடங்கில் புதுச்சேரி முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். ஊசோடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார், ஆதிதிராவிடர் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் இளங்கோவன், அமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரி வெங்கடேச பெருமாள் ஆகியோரின் தாயாரும் மறைந்த ஆறுமுகம் என்கின்ற கிருஷ்ணனின் அவர்களின் துணைவியாருமான சுப்புலட்சுமி அவர்கள் மாரடைப்பால் நேற்று அதிகாலை மரணமடைந்தார். அவரது உடல் அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் அஞ்சலிக்காக லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் உள்ள அமைச்சர் சாய் சரவணகுமார் இல்லத்தில் வைக்கப்பட்டது. அங்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன், பாரதிய ஜனதா மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன், கல்யாண சுந்தரம், லட்சுமிகாந்தன், வெங்கடேசன், சம்பத், தலைமை செயலாளர் சவுத் சவுகான் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த சுப்புலட்சுமி அம்மையாரின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். மேலும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், பாரதிய ஜனதா உள்ளிட்ட அரசியல் கட்சியினர், அரசு துறை அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். இன்று காலை 10 மணியளவில் அவரது இறுதி சடங்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவரது உடல் அமைச்சரின் இல்லம் அருகே உள்ள தோட்டத்தில் உடலடக்கம் செய்யப்பட்டது.